நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்தா பிசிஷியன். இந்த பதிவுல நம்ம ஒரு அற்புதமான பழத்தை பற்றி பார்க்க போறோம், செவ்வாழை. அது கிங் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனுடைய டேஸ்ட் எல்லாமே கண்டிப்பா அலாதியான சிறப்பு மிக்க ஒரு விஷயம். யூஸ்வலா பழங்கள்ல பல வெரைட்டிஸ் இருக்கு. அதுல ஒன்றுதான் செவ்வாழை. மற்ற பழங்களை காட்டிலும் இந்த செவ்வாழைக்குரிய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, இதோட ஆரிஜின் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமது இந்தியா. குறிப்பாக பாத்தீங்கன்னா தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல இருந்து தான் இந்த செவ்வாழையானது மற்ற நாடுகளுக்கு போக ஆரம்பிச்சு. நமது மரபு சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு கூட இந்த செவ்வாழையை வச்சுக்கலாம். வாழைப்பழம் அப்படின்னாலே அதோட மெயின் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்து. ஏன் நார்ச்சத்து அப்படிங்கிறப்ப நம்ம செவ்வாழைன்னு நமக்கு ஒரு பெரிய டவுட் வரும். சர்க்கரை நோயாளிகள் எடுக்கலாமா, நாங்க வெயிட்டா இருக்கிறவங்க நாங்க எடுக்கலாமா, இப்படி இருந்தா எடுக்கலாமா, அப்படி இருந்தா எடுக்கலாமா, செவ்வாழை சாப்பிட்டா ஓவரா வெயிட் போடுங்கிறாங்களே. அதே மாதிரி இன்னொரு சில விஷயங்கள் நமக்கு யூடியூப்லயும் வெளியில நார்மலா கூகுள்லயும் ஓடுறது என்ன அப்படின்னா, செவ்வாழையை இத்தனை நாள் எடுங்க, இன்ஃபர்டிலிட்டிக்கு நல்ல ஒரு இது இருக்கும், அதே மாதிரி மாலைக்கண் நோய்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும் அப்படின்னு பல பதிவுகள் இருக்கும். அந்த இதுல ஓரளவுக்கு எதற்கெல்லாம் இது ரொம்ப முக்கியம், நம்ம இவ்வளவு நாள் எதை தவறா நினைச்சிருந்தோம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், உடல் இளைப்புக்கு நாங்க எங்களை தயார்படுத்திக்கொள்பவர்கள் செவ்வாழை சாப்பிடலாமானா தாராளமாக செவ்வாழை சாப்பிடலாம். மோஸ்ட் ப்ராபப்லி ஒரு செவ்வாழை எவ்வளவு வெயிட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 130 கிராம் இல்ல 120 கிராம் அவ்வளவுதான் வெயிட் இருக்கும். சராசரியா 100 கிராம் இருக்கக்கூடிய ஒரு செவ்வாழை பழத்துல கேலோரி 89 கேலோரி தான் இருக்கு. டோட்டலா பாத்தீங்கன்னா வெறும் 100 கேலோரி தான். அப்ப நம்ம ஸ்நாக்ஸ்க்கு எடுக்கக்கூடிய அளவுக்கு தான் அதுல கேலோரி இருக்கு. அதனால அது பெருசா கேலோரியை அதிகப்படுத்தாது. லோ கேலோரி டயட்டை ப்ரிஃபர் பண்றவங்க தாராளமா செவ்வாழையே எடுக்கலாம். ஆனா கண்டிப்பா இந்த கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன், ஃபேட் அப்படிங்கிறப்ப அந்த கார்போஹைட்ரேட் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 22.8 கிராம் இருக்கு. ஆனா இருந்தாலும் அந்த ஒரு செவ்வாழையை மட்டும் எடுக்கிறப்ப பெருசா நம்ம பிளட் சுகர் லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகாது. அதே மாதிரி ஃபேட் அப்படிங்கிறது வெறும் 0.3 கிராம் தான் இருக்கு. ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்ச்சத்து. நார்ச்சத்து தான் இதோட மெயின் பெனிஃபிட். இதுல எவ்வளவு இருக்கு அப்படின்னா 2.6, கிட்டத்தட்ட 3 கிராம் கிட்ட சில பழங்கள்ல இருக்கும். அப்ப என்னன்னா ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான நார்ச்சத்து அளவு ஒரு 20 இருந்து 25 கிராம் நமக்கு நார்ச்சத்து தேவைப்படுது. அதுல இதுவே ஒரு 3 கிராம் மற்ற காய்கறிகள்லாம் எடுக்கும்பொழுது இன்னும் நமக்கு அடிஷனல் பெனிஃபிட்டா இருக்கும். இதுல ரொம்ப அபரிகமான விஷயம் என்னன்னா பொட்டாசியம் 358 கிராம் இருக்கு. சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்க எல்லாம் தாராளமா எடுக்கலாம். பொட்டாசியம் சத்து நம்ம இருதய துடிப்புக்கு, தசைகளுக்கு, நமக்கு பிபியை கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா சிறுநீரக செயலிழப்பு, மெடிக்கல் ரீனல் டிசீஸ், நான் இந்த புரோட்டீனூரியா அவங்களெல்லாம் நான் சொல்ல, ஈவன் யூரிக் ஆசிட் இருக்கு பாத்தீங்களா, அவர்களுக்கு கூட இந்த செவ்வாழை ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஆனா மெடிக்கல் ரீனல் டிசீசஸ், கிரியாட்டினின் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறவங்க மற்றும் இந்த செவ்வாழையை எடுக்கக்கூடாது. அது மாதிரி மெக்னீசியம் இருக்கும், அதுவும் ரத்த நாளத்துக்கு நல்லது. விட்டமின் சி இருக்கு. விட்டமின் சியும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சோர்ஸ்ல இருக்கு. கால்சியம் ஒரு 5 கிராம் இருக்கு. சோடியம் 1.3 கிராம் தான் இருக்கு. பெருசா நமக்கு பாதிப்புகள் ஏற்படாது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் விட்டமின் B9 இதுல 13.6 கிராம் இருக்கு. எதற்காக இந்த B9 இங்க இது பண்றோம்? குழந்தையின்மைக்கு ஆண் பெண் இரு பாலருக்கும் ஏன் அட்வைஸ் பண்ணப்படுது அப்படின்னா இது நம்மளோட உடம்புல ஆர்பிசி நல்ல உற்பத்தியாக இது பண்ணுது. யூஸ்வலா நம்ம உடம்பில் ரத்தத்தின் அளவும் அது செயல்படும் விரணமும் நல்ல ஆரோக்கியமா இருந்தது அப்படின்னா இந்த குழந்தையின்மை பிரச்சனை அப்படிங்கிறது அவ்வளவு பிரச்சனைக்குரியதா இருக்காது. இந்த அளவுக்கு இதுல நன்மை தரக்கூடிய விஷயமா இருக்கு. அடுத்து இது ஆன்டி டயபெட்டிக் ஃபுட்டுனே கூட சொல்லலாம். சர்க்கரை நோயாளிகள் இதில் எடுக்கலாம். என்ன டாக்டர் எனக்கு எவ்வளவு இருக்கு, எனக்கு 180 இருக்கு, நான் அந்த கணக்குக்கெல்லாம் போகாம ஒரு HbA1c 3 மாத சர்க்கரை அளவு நீங்க 6 இருக்கட்டும், 12 இருக்கட்டும், 13 இருக்கட்டும். இதை எப்படி எடுக்கணும்னா ஒரு வேளை உணவாக எடுக்கணும். நான் 2 இட்லியை 3 இட்லியை சாப்பிட்டுட்டு இதை எடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் எடுக்கக்கூடாது. ஒரு வேளை உணவா நீங்க தாராளமா எடுத்துக்கோங்க. இல்ல ஏதாவது ஈவினிங் நேரம் ஸ்நாக்ஸா சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஈவினிங் நேரம் ஸ்நாக்ஸ்க்கு
ஒரு எவ்வளோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 180லேருந்து 220 வந்து கேலரி ஸ்பெண்ட் பண்ணுவோம்னா இந்த செவ்வாழை ஒன்றும் பெருசாக நமக்கு இதில் இருக்காது. ஏன் இதை குறிப்பாக ஆன்டி டயபெட்டிக் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இதில் அல்ஃபா அமிலேஸ் எதிர்க்கக்கூடிய தன்மை இதில் இருக்கு. யூஸ்வலாக இன்றைக்கு நமக்கு மார்க்கெட்ஸ்ல இருக்கக்கூடிய நிறைய சுகரை வந்து குறைக்கக்கூடிய மருந்துகள்ல வந்து இந்த அல்ஃபா அமிலேஸை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கு. இந்த அல்ஃபா அமிலேஸ் என்சைம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஒரு மாவுச்சத்து நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப சீக்கிரமா சிம்பிள் சுகர்ஸா உடைச்சு நம்ம ரத்தத்துல பிளட் சுகர் லெவலை வந்து அதிகம் ஏற்படுத்தி விடும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த அல்ஃபா அமிலேஸை வந்து எதிர்க்கக்கூடிய தன்மையுடைய மாத்திரைகள் இருப்போம். அதே தன்மை தான் இந்த செவ்வாழையில இருக்கு. அப்ப சாப்பிட்ட உடனே சர்ன்னு பிளட் சுகர் லெவல் வந்து ஸ்பைக் ஆகாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னும் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அந்த பசி, நம்ம சாப்பிட்டேன் உடனே எனக்கு திருப்பி பசி எடுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த தன்மை இதுல இருக்காது. அடுத்து இது பிபி இருக்கிறவங்க எடுக்கலாமானா தாராளமா எடுக்கலாம். ஏன்னா இதுல பொட்டாசியம் மெக்னீசியம் சத்துக்கள் வந்து இருக்கு. இது இரண்டுமே ரத்த நாளத்துல பிளட் ப்ரெஷரை சீரா வச்சுக்கக்கூடிய தன்மை இருக்கு. ஏன்னா பொட்டாசியம்லாம் அந்த பிளட் வெசல் இருக்கு பாத்தீங்களா, அந்த தசைகளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அவர்களும் தாராளமா எடுக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் ஏற்படுது பாத்தீங்களா, அதை வந்து தடுக்கக்கூடிய தன்மையும் இதற்கு உண்டு. சப்போஸ் மார்பக புற்றுநோய்கள் ஏற்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், யூஸ்வலா அவங்களுக்கு சில டெஸ்ட் எல்லாம் பார்ப்பாங்க, அந்த CA-15-3. நீங்க மற்ற மருந்துகள் எடுத்தாலும் அதனுடன் இதை சேர்த்து எடுக்கும் பொழுது அந்த செல்கள் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகாமல் தடுக்கக்கூடிய தன்மை வந்து இதுல இருக்கு. ஸோ இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து அத்தகைய தன்மை. கூகுள்லயும் பார்த்திருப்போம், மாலைக்கண்ணுக்கு வந்து இது 40 நாட்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு சரியாகணும். பட் நம்ம அதை அப்படியே பிளண்டரா ஒத்துக்க முடியாது. ஸோ இதை ஸ்பெசிஃபிக்கா நமக்கு எதுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டிஸ்ட்ரஃபி. இங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்றது ஏஜ் ரிலேட்டடா வர்றதுதான். நீங்க ஸ்டீராய்டு சாப்பிட்டு போன்றவற்றை சாப்பிட்டு உங்க மேக்குலர், அதாவது பார்வைக்குரியது மேக்குலர் அப்படின்னு இருக்கும், அது டேமேஜ் ஆகும். ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா பார்வை நமக்கு சீரா வந்து தெரியாது, அப்படியே ஒரு மாதிரி அலைகள் ஓடுற மாதிரி தெரியும். ஸோ அவர்களுக்கு வந்து இதை நம்ம யூஸ் பண்ணலாம். என்ன காரணம்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா லியூட்டின் அண்ட் ஜாந்தோசைனின் அப்படிங்கக்கூடிய ஆல்கலாய்டு வந்து இருக்கு. ஸோ இது வந்து நல்ல பயன் தரும். இது இல்லாம என்ன அப்படின்னா இதுல விட்டமின் ஏவும் ரோடோசின் அப்படிங்கக்கூடிய புரதமும் இருக்கு. ஸோ இங்கதான் முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம ஒரு பார்வை பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கண்களுக்கு வந்து பார்வை பார்க்குறோம் அப்படின்னா 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து விழித்திரை அப்படிங்கக்கூடிய ரெட்டினா, மற்றொன்று வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஐரிஸ்னு ஒண்ணு இருக்கு, அந்த தசைகள். இது 2 தான். இந்த பார்வை பார்க்கக்கூடியதுல 2 செல்கள் இருக்கும், ராட் செல் கான் செல்ஸ்னு. அது பெருசா நம்ம டெப்தா போலனாலும் இந்த கான் செல் வந்து என்ன அப்படின்னா நிறமிகளை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். அதனாலதான் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பச்சை கலர் சிகப்பு கலர் அதை கன்ஃபியூஷன் பண்ற மாதிரி பார்த்திருப்போம். இன்னொரு விஷயம் என்னன்னா ராட் செல்ஸ். இந்த ராட் செல்ஸ் என்ன அப்படின்னா டிம்மான ஒரு லைட்லயும் நம்ம நல்லா பாக்குறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ வந்து அது ஹெல்ப் பண்ணோம்னா பின்னாடி இருக்க விழித்துறையும் இந்த ராட் செல்ஸ் இந்த ஐரிஸும் நல்லா இருக்கும். அதுதான் அந்த வெளிச்சத்தை நம்ம கண்கள் வழியா உள்ள விட்டு நமக்கு பிரதிபலிச்சு நம்ம நல்லா பாக்குறதுக்கு வந்து ஹெல்ப் பண்றது. இந்த ராடோசின் வந்து புரதம் வந்து இதுல இருக்கிறதுனால ஸோ மாலைக்கண், அந்த அதாவது மாலை நேரத்துல சில பேருக்கு கண்ணு சரியா தெரியாதுன்னு சொல்லுவாங்க, அந்த கம்மியான வெளிச்சத்துல பார்க்க முடியாது, அவர்களுக்கு இது பண்ணலாம். ஸோ அதற்கு நிறைய காரணம் இருக்கு. கேட்ராக்டோ இல்ல விட்டமின் ஏ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கம்மியா இருக்கப்ப இருக்கும். அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த செவ்வாழை நீங்க ஒரு 40 நாள் பத்தியமா எடுக்கும்போது பலன் தரும். ஆனா இதே இதுல ஜெனட்டிக் காம்ப்ளிகேஷன், மரபணு குறைபாடால இந்த பிரச்சனை வருபவர்களுக்கு நீங்க செவ்வாழை எடுப்பதனால ஒன்றும் பெருசா மாற்றங்கள், எடுக்கிறனால சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாதே தவிர பட் பெருசா வந்து மாற்றங்கள் வந்து ஏற்படாது. நீங்க மருத்துவர்களை பார்த்து உரிய சிகிச்சை வந்து அதற்கு வந்து எடுக்கணும். அடுத்து சிஸ்டமிக் ஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பலருக்கு வந்து தெரியாது, பட் இதனால பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ ஒரு பெரிய கொடுமையான விஷயம்னு. ஸோ யூஸ்வலா இவர்களுக்கு என்னன்னா ஸ்கின்னு, அப்புறம் உணவு குழாய், இந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுருக்கங்கள் ஏற்படும். ஸோ சுருக்கங்கள் ஏற்படும் பொழுது அவங்களால சாப்பாடு விழுங்கவோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸ்கின்லாம் அங்கங்க வந்து சுருங்கி போயிருக்கும். என்ன காரணம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய
இந்த இடத்துல வந்து கொலாஜன் அப்படிங்கிறது அதிகமாக டெபாசிட் ஆகும். ஸோ அப்படி டெபாசிட் ஆகாம தடுக்கக்கூடிய தன்மை என்னன்னா ஆந்தோசைனின் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலா இந்த செவ்வாழையோட அந்த நிறம் இருக்கு பாத்தீங்களா, இதுல ரொம்ப முக்கியமான ஸ்பெஷலைசேஷன் என்னன்னா அந்த ஆந்தோசைனின் பிக்மெண்டேஷன் இருக்கிறதுனாலதான். நீங்க செவ்வாழையோட நிறத்தையே பாத்தீங்கன்னா மற்ற பழத்துக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஸோ இந்த கொலாஜனை குறைக்கக்கூடிய தன்மை இது இருக்கனால அது மிகுந்த நல்ல பலன் தரும். அது மட்டும் இல்லாம நீங்க எதுவானாலும் நல்ல டார்க் ரெட், டார்க் கிரீன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாம் இந்த ஆந்தோசைனின் வந்து இருக்கும். இதை எல்லாது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல விட்டமின் B9 சத்துக்கள் வந்து இருக்கு. நம்ம சில பதிவுகள்ல போட்ட மாதிரி இந்த விட்டமின் B9 சத்தானது ஆர்பிசி ஃபார்மாக நல்லா வந்து யூஸ் ஆகும். ஸோ அதனால இந்த மாதவிடாய் ஏற்படுவதில் சிக்கல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப அதிகமா போகுது இல்ல போகல, இதனால இரத்தச்சோகை ஏற்படுதுங்கிறவங்க தாராளமாக இதை எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து பால் பெருக்கக்கூடிய தன்மையும் இதற்கு வந்து இருக்கு. ஸோ ஃபீட் பண்ணக்கூடிய அன்னையர்கள்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா தினமும் ஒரு செவ்வாழையை எடுக்கணும். ஸோ அதனால இது எல்லாருக்குமே நல்ல ஒரு விஷயம்தான். ஈவன் வந்து பாத்தீங்கன்னா லோ கார்ப் டயட் எடுப்பாங்க, அந்த பாலியோ டயட் அந்த மாதிரி எல்லாம் எடுப்பாங்க, இல்ல கீட்டோ டயட் எடுக்கிறவங்க கூட ஒரு வேளை மட்டும் நீங்க வந்து இந்த செவ்வாழை எடுக்கிறது பெருசா உங்களுக்கு அந்த டயட்டை ஃபாலோ பண்ணாது. லோ கேலரி டயட் ஃபாலோ பண்றவங்களுக்கு இதாகாது. அப்ப இது வெயிட் லாஸ்க்கு நல்லது. அதே மாதிரி டயபெட்டிக்காரவங்க மத்ததோட சேர்ந்து தயவு செய்து எடுக்காதீங்க. தனியொரு உணவா ஒரே ஒரு செவ்வாழை எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பயன் தரும். அந்த டயர்ட்னஸ் இருக்காது. நிறைய இதுல சொன்னக்கூடிய ட்ரேஸ் மினரல்ஸ் இருக்கு, கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், இந்த மாதிரி பல சத்துக்கள் இருக்கனால அதுவும் உங்களுக்கு பயன் தரும். நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஃபைபர் கண்டென்ட் இருக்கு, வயிறுக்கு நல்லது, பிபிக்கு நல்ல ஒரு விஷயம். கண் பார்வையே நமக்கு இதாகுதுன்னா ஸ்கின், நகம், முடி போன்றவை பலவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து இது கொடுக்கும். நல்ல ஷைனிங் வந்து கொடுக்கும். ஸோ செவ்வாழை அப்படிங்கிறது ஒரு அருமருந்து. பட் கான்ட்ரவர்ஷியலானது ஒரே ஒருத்தருக்கு தான். யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுநீரக செயலிழப்பு இருப்பவங்க மட்டும் தயவு செய்து தொடக்கூடாது. அப்ப கூட எனக்கு சிறுநீரக செயலிழப்பு இல்லை, இப்பதான் நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு, கிரியாட்டின்லாம் பெருசா ஒன்றும் டிஸ்டர்ப் ஆகலை, எலக்ட்ரோலைட்ஸ்லாம் நார்மலா இருக்குங்கிறவங்க எடுக்கலாம். யூரிக் ஆசிட் அதிகமாக இருப்பவர்கள் செவ்வாழை எடுக்கலாம். சிறுநீரக கற்கள் இருப்பவங்க செவ்வாழை எடுக்கலாம். முடக்குவாதம் இருக்குதா, தாராளமா செவ்வாழை எடுக்கலாம். சொரியாசிஸ் இருக்கா, செவ்வாழை. ஸோ ஆட்டோ இம்யூன் டிசார்டருக்கும் நல்லது. எப்படி இந்த சிஸ்டமிக் ஸ்க்ளீரோடர்மாக்கு நம்ம சொல்றோமோ அதே மாதிரி தான் எல்லா ஆட்டோ இம்யூன் டிசார்டருக்கும் இது பலன் தரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அத்தகைய செவ்வாழைய நம்ம உணர்ந்து எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 100% சிறந்த பலனை தரும். நன்றி.